everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸைஸ் 2.2ல 8th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து கன்சிடர் பண்ணணும். அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை 35, 56, 91 இந்த 3 நம்பராலையும் டிவைட் பண்ணுறப்ப அதுக்கு ரிமைண்டர் வந்து 7 கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து அதாவது இந்த 35 டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 7 கிடச்சிருக்கு, 56 வச்சு டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 7 கிடச்சிருக்கு, 91 வச்சு டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 7 கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவா இருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் இந்த 35, 56 அதுக்கப்புறம் 91 மூணுக்குமே தனித்தனியாக நான் எல்சிஎம் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ நான் 35க்கு வந்து நான் எல்சிஎம் எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு 5 டேபிளால் நான் பண்ணுறேன். 5 டேபிளால் பண்ணால் 5 7s அடுத்து இது 7 1s. அப்போ நான் 35க்கு நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு 5 × 7 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது 56க்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். 56க்கு வந்து நான் எல்சிஎம் எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு 2 டேபிளில் வச்சு யூஸ் பண்ணி எல்சிஎம் எடுக்கிறேன். அப்படின்னா 2 2s 4, அப்படின்னா மீதி 1 கிடச்சிருக்கு. அப்படின்னா 16 ஆயிருக்கு. அப்படின்னா 2 8s 16. திருப்பி 2 டேபிளில் பண்ணனா 2 1s 2 4s. திருப்பி 2 டேபிளில் பண்ணனா 2 7s 14, அடுத்து 7 1s 7 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 56 வந்து எனக்கு என்ன மாதிரி எழுதிக்கலான்னு பார்த்தோம்னா 2 × 2 × 2 × 7 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்தது 91 வந்து நான் கண்டுபிடிக்கணும். 91 வந்து கண்டுபிடிக்கணுங்கிறப்ப நான் இதை 7 டேபிளில் யூஸ் பண்ணி பண்ணுறேன். 7 டேபிள் யூஸ் பண்ணி பண்ணேன்னா 7 1s 7, மீதி எனக்கு 2 கிடைக்கும். அப்படின்னா 21 ஆயிருக்கு. அப்படின்னா 7 3s 21. இப்போ நான் இது 13 டேபிளில் பண்ணேன்னா 13 1s 13. அப்படின்னா எனக்கு 91 வந்து அதோடைய ஃபேக்டர் எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 7 × 13 கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும்னா காமனாக இருக்கிறத ஒரு வாட்டி எழுதுனா போதும். அதாவது 3 இதுலேயுமே காமனாக இருக்கணும். 3 இதுலேயுமே காமனாக இருக்கிறது 7, அதை ஒரு வாட்டி எழுதுனா போதும். மீதி என்னென்ன இருக்கோ அதை அப்படி எழுதுறேன். 7 × 5 × 2 × 2 × 2 × 13 கிடச்சிருக்கு. 3 இதுலேயுமே காமனாக இருக்கிறத மட்டும்தான் ஒரு வாட்டி எழுதணும். ஒரே இதில் காமனாக இருக்கிறத ஒரு வாட்டி எழுதணும்னு கிடையாது. 3 இதுலேயும் காமனாக இருக்கணும். அப்படின்னா 7 5s 35. அடுத்து 2 2s 4, 4 2s 8, அடுத்தது 13. இப்போ இது மூணையுமே மல்டிப்ளை பண்ணணும். இதில் 35யும் 8யும் முதல்ல நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 280 வந்து கிடைக்கும். அதாவது நான் 13 மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படின்னா 280யோட 13 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் 3614 எனக்கு கிடைக்கும். இது வந்து எனக்கு எல்சிஎம்மோட வேல்யூ. இப்போ இதில் பார்த்தோம்னா எனக்கு ரிமைண்டர் வந்து 7 கிடைக்கும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு ரெக்வயர்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து வேணும்னா எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய எல்சிஎம்மோட நான் அந்த 7 ஆட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 3640 + 7 ரெண்டையுமே ஆட் பண்ணனா 3647. அப்படின்னா 3647ங்கிற இந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை நான் 35ஆல் 56 அதுக்கப்புறம் 91 மூணாலையுமே நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வேல்யூ 7 கிடச்சிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.